தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவதும் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது. தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட அந்த மாபெரும் ஒரு மனித தன்மையற்ற ஈவு இரக்கமற்ற மோசமான மனித மிருக வடிவில் செய்த அந்த அட்டுழியத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகமும் வீதிக்கு வந்து போராடி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். ஆக இந்த வழியை புரிந்து கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடப்பு கூட்டத்தொடரிலேயே அவசரமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். அந்த சட்டம் பெண்களை சீண்டினாலோ அவர்களை தொந்தரவு செய்தாலோ தொடர்ந்து அவர்களை பின்தொடர்ந்து ஈவிடிசி என்ற அடிப்படையில் தொடர்ந்தாலோ மிக கடுமையான சட்டப்பிரிவுகளின் மீது அவர்களுக்கு தண்டனை 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் என்றும் ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக திரும்ப திரும்ப குற்றம் செய்கின்ற அந்த குற்றவாளிகள் பாலியல் குற்றம் செய்கின்றவர்களை தூக்கு தண்டனை வரையிலுமான சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற கடுமையான சட்டங்கள் மூலமாகத்தான் இதை மட்டுப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்று நான் ஏற்கனவே மிக விரிவான ஒரு அறிக்கையை தந்திருந்தேன். முதலமைச்சருக்கும் கவன ஈர்ப்பாக கொண்டு வந்திருந்தேன்.